ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு சாட்டர்டேவோட பிகினர் ஷெட்யூல் ஃப்ரீ weight ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்னு சொல்லலாம், ஏரோபிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஓவரால் பாடி ஒர்க் அவுட் இருக்கும், பத்தாததுக்கு நல்ல கோர் இன்வால்மெண்ட் இருக்கும், நல்ல ஆப் மசில் விசிபிலிட்டி இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்டபன் ஃபேட்லாம் இருக்குது பாத்தீங்களா, நீங்க ஈஸியா இதுல ரெடியூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு மற்ற வேரியேஷனை விட. ஸோ இந்த சாட்டர்டே நீங்க டோட்டலா இதை டார்கெட் பண்ண போறீங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சைடு ஜம்ப் கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. அது எப்படி டார்கெட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி வந்து நீங்க சைடு ஜம்ப் கரெக்டா ஒரு நிமிஷம் டார்கெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடு ஜம்ப் முடிச்ச உடனே நார்மல் ஸ்டாண்டிங் வாக்கிங் எடுத்துக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி வந்து நீங்க கரெக்டா ஒரு நிமிஷம் இந்த வேரியேஷனை டார்கெட் பண்ணணும் வித்வுட் ரெஸ்ட். சப்போஸ் பிகினர் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம், பட் முடிஞ்ச அளவு ரெஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. இது முடிஞ்ச உடனே நீங்க போத் லைக் ஃப்ளோர் கிளைம்பிங் பண்ணணும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டான்ஸ் எடுத்துங்க. இப்போ நீங்க உங்களோட லோவர் பாடியை ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷனை கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணிக்கணும். இது முடிஞ்ச உடனே நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேரியேஷனுக்கு நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ரெஸ்ட் எடுக்காத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரெஸ்ட் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், உங்களோட நீ ரைஸ் பண்ணணும். நீ ரைஸ் வந்து இப்படி இல்ல, ஜம்ப் பண்ணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணி பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா வித்வுட் ரெஸ்ட் கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணணும். இந்த 4 வேரியேஷன் முடிஞ்ச உடனே இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க டார்கெட் பண்ண போறது உங்களோட மேக்ஸிமம் கோர் மசில். இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது பார்க்கலாம். இப்போ வந்து சைடு ரைஸ் நீங்க எடுக்க போறீங்க. சைடு ரைஸ்ல வந்து ஒரு கை சைடுல வச்சுக்கோங்க, இந்த கை நீங்க சைடுல வச்சுக்கணும். பட் எப்படி லிஃப்ட் பண்ணணும்னா உங்களோட டோவை டச் பண்ணணும். 2 3 4 5 6 7 மேல போகும்போது பிரீத் அவுட், கீழே வரும்போது பிரீதிங். முடிஞ்ச அளவு லெக்க ஸ்ட்ரைட்டா வைங்க. என் லெக் ஆக்சுவலி டயர்ட் ஆயிடுச்சு. சோ இப்படி ஒரு சைடு முடிஞ்ச உடனே நீங்க நெக்ஸ்ட் சைடு வந்துடணும். முடிஞ்ச அளவு டோ டச் பண்ணுங்க, லெக் ஸ்ட்ரைட்டா வச்சு. சோ இது வந்து உங்களோட ஒரு வேரியேஷன் இருக்கும். கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணிக்கணும். சரியா? சோ 30 செகண்ட் ரைட் லெக்கும் 30 செகண்ட் லெஃப்ட் லெக்கும் நீங்க வச்சு டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்ச உடனே நீங்க நெக்ஸ்ட் வந்து போத் ரைஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா கையும் காலும் அட் டைம் ரெண்டு ஒண்ணா தூக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க. மேல போகும்போது பிரீத் அவுட், கீழே போகும்போது பிரீத் இன். ஆக்சுவலி வந்து டோர் டச் பண்ணணும். கொஞ்சம் டஃப்பான இது. உங்களோட ஆப் மசில் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பத்தாத்துக்கு ஃபேட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், நல்ல ஒரு கேலரி பர்ன் இருக்கும். நீங்க உங்களோட ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த சாட்டர்டே கரெக்டா பயன்படுத்திங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பிரஷர் நம்ம போட போதில்லை, கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணணும். இது முடிஞ்ச உடனே இப்போ அடுத்த லாஸ்ட் வேரியேஷன் நீங்க ஒரு நிமிஷம் டார்கெட் பண்ணணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் கிளைம்பிங் அண்ட் ஜம்பிங். சரி, இப்போ பாத்தீங்கன்னா சேம் ஃப்ளோர் கிளைம்பிங் நீங்க பண்ணுவீங்க எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். 1
jump, back, front, jump, back, front, jump, front, jump, jump. ஆக்சுவலி இந்த வேரியேஷன் பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஹைட்டை கெயின் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இது சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். அதுக்காக நீங்க ஜம்ப் பண்றீங்க பாத்தீங்களா, லைட் ஜம்ப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு நல்லா ஜம்ப் பண்ணுங்க. இதுல என்ன ஆயிடுனா உங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்தாததுக்கு எக்ஸ்ட்ரா கோர் இன்வால்மெண்ட் இருக்கும், நல்ல கேலரி பண்ணும். ஸோ இந்த வேரியேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏன் ஸ்டார்டிங்ல வைக்கலன்னா டோட்டல் கேலரி பர்ன் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், அதுக்கு மேல வேரியேஷன் உங்களால பண்ண முடியாது. அதுதான் இதை நான் லாஸ்ட்ல வச்சிருக்கிறேன், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வீரத்துக்கோசரம். ஸோ இந்த வேரியேஷன் எல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. சாட்டர்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் ஒரு வேரியேஷன் 2 நிமிஷம் டார்கெட் பண்ணணும். தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் 3 நிமிஷம் ஒரு வேரியேஷனும் டார்கெட் பண்ணணும். ஸோ டோட்டல் கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா பிகினர் பிளான் 1 மந்த் பிளான் இதுதான். மண்டே ஃபுல் பாடி, Tuesday rest, Wednesday upper body, Thursday lower body, Friday rest, Saturday overall functional training. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்யும். சண்டே வந்து ரெஸ்ட். ஸோ இதான் வந்து இந்த ஷெட்யூல். நீங்க ஆல்ரெடி பார்க்காதீங்கன்னா மற்ற ஷெட்யூல் போய் பார்த்துங்க. மண்டே, வெனஸ்டே, தர்ஸ்டேலாம் உங்களுக்கு ஐடியா வந்துடும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல மசில் கெயின் உங்களுக்கு இருக்கும். ப்ராப்பரா நீங்க ஃபேட் லாஸும் பண்ண முடியும். யாரெல்லாம் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிகினர்னா இது நீங்க வீட்ல இருந்தபடி வித்அவுட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க முடிஞ்சதுக்கு செகண்ட் மந்த்ல எக்யூப்மெண்ட்ஸோட நீங்க என்னன்னா எப்படி டார்கெட் பண்ணணும்னு அடுத்தடுத்த வர பதிவு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். இன்னும் அடுத்த பதிவு பார்க்க நீங்க என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி எடுத்துங்க. அப்பதான் இந்த மாதிரி எந்த பதிவு இருந்தாலும் உடனுக்குடன் உங்ககிட்ட சேரும். இன்னும் டயட்ல நீங்க என்ன மாதிரி பண்ணலாம் அடுத்தடுத்த வர பதிவுல ஆல்ரெடி நான் பதிவு வெளியிட்டு இருக்கிறேன், போய் பாருங்க, என்னோட சேனல்ல கிடைச்சிரும். இல்லைன்னா இன்னும் வர பதிவுல நாங்க டயட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். நல்ல ரிசல்ட் கெயின் பண்ண முடியும். நல்ல டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல.